Hi friends, good morning. இன்னைக்கு அமெரிக்காலேருந்து ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டே இன் மை லைஃப் வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சன்ரைஸ் வந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கெலாம் பார்த்திங்கன்னா வீடியோவில் மழை இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ அமெரிக்கா சூரியனை வந்து பார்த்துக்கோங்க. எல்லோரும் ஊர் மாதிரி தாங்க நல்லா ப்ளசண்ட்டாக வந்து சன்ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டீ குடித்தோம். ஃபஸ்ட்டு எழுந்தோடனே டீ குடிக்கல அப்படின்னா அன்றைக்கி வேலையே நம்மளுக்கு ஓடாது ஃப்ரெண்ட்ஸ். டீ குடித்தாதான் ஏதோ ஒரு உஷார், அதாவது எனர்ஜி வந்த மாதிரியே இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா காலையில் தோசையும் குருமாவும் தான். காய்கறி போட்டு ஒரு குருமா வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அந்த குருமா தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த வேலை இருந்தே ஆகும். அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம மார்க்கெட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ போகும்போது ஸ்ட்ராபெரி, கீரை இருந்துட்டாலே அன்றைக்கி ஒரு நாள் வந்து சமையல் வந்து நம்ம சமாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து கிரேப்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறனால சிக்கன் வாங்கியிருந்தேன். தயிர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே நம்ம வந்து ஒன்று விடாமல் வாங்கி வச்சுக்கணும். ஒரு வாட்டி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கடைக்கு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்த வீக்கெண்ட் தான் போக முடியும். இல்லைனா நம்மளுக்கு காரோட தெரியணும். ஹஸ்பண்ட்ஸை நம்பியிருந்தோம் அப்படின்னா வீக்கெண்ட்ஸ் தான் நம்ம போக முடியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு திலேப்பியா மீன் செட் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தக்காளி வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீக்குக்கான பனானாஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன். இது எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகா எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர் மாதிரி ஏதோ கடுகு தீர்ந்து போச்சு திரும்ப இடத்துல போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்லாம் இந்த ஊரில் முடியவே முடியாது. எதாக இருந்தாலும் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே வாங்கி வச்சுக்கணும். அந்த ஒரு வாரத்துக்கு என்னவோ எல்லாமே வந்து ப்ரிப்பேர்டாக வந்து லிஸ்ட்டு போட்டு வாங்கி வச்சா தான் அந்த வீக்கே நம்ம வந்து சமாளிக்க முடியும். அந்த 5 நாள் ஸ்கூலுக்கு குழந்தைங்க அனுப்புறதாகட்டும், வீட்டில் சமைக்கிறதாகட்டும், எதாக இருந்தாலும் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ பச்சை மிளகாலாம் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரதை விட ஃப்ரிட்ஜில் ஏற கட்டுறதாங்க பெரிய வேலையை. கரெக்டாக அந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறமா லஞ்ச் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் எங்கள் வீட்டில். ஸோ சிக்கன் பிரியாணிக்கு கொஞ்சம் சிக்கன்ஸும், சிக்கன் வறுவலுக்கு வந்து கொஞ்சம் சிக்கன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம்லாம் போட்டு பிரியாணிக்காக. இந்த பக்கம் சிக்கன் வறுவலுக்காக எண்ணெயும் கடாயில் ஊற்றி வச்சுருக்கேன். எனக்கு இந்த மசாலாஸ், உப்பு இதெல்லாம் வந்து நான் முன்னாடி எடுத்து பக்கத்தில் ரெடியாக வச்சுருப்பேன். அப்போ தான் எனக்கு டக்குன்னு குயிக்காக வந்து சமையல் வந்து முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65க்கு இங்கே மசாலா ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 65 வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து சிக்கன் 65 எங்கள் லஞ்சில் இருக்கும். ஃபைனலி சிக்கன் பிரியாணி இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தம் கட்டி செஞ்ச சிக்கன் பிரியாணி, ஜீரக சம்பாவில் செஞ்ச சிக்கன் பிரியாணி. அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி நம்ம ஊர் அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே வீட்டில் என்னைக்காவது இந்த மாதிரி வாங்கி செஞ்சால் தான் உண்டு. நாங்களே ஆடிக்கு ஒரு வாட்டியோ அமாவாசைக்கு ஒரு வாட்டியோ தான் செய்வோம். ஸோ சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் சிக்கன் சுக்கா வறுவல் வந்து செஞ்சுருந்தேன். இதை தவிர வந்து கொஞ்சமாக ரைத்தாவும் செஞ்சுருந்தேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் சண்டே எங்களுக்கு போச்சு. இந்த டே இன் மை லைஃப் எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன்லேயும் தான் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் போட என்னை ஊக்கப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.